ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் இன்றைக்கி நான் சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜனனியோட அண்ணனும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட எங்கம்மா அப்பா எங்கம்மான்னு கேட்குறாங்க. எங்கன்னு தெரில, மத்தியானமாக வெளில போனார், இன்னும் வரலங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஜனனியோட அப்பா வராங்க. வாங்கப்பா எங்கேப்பா போனீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தான்ப்பா வெளில தான் போயிட்டு வந்தேன். இப்போ சொல்லிவிட்டு போக மாட்டேங்களாங்க. இல்லை மாப்பிள்ளையோட ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு வந்தேன், மாப்பிள்ளையை பார்த்தங்கிறாங்க. சரி அதுக்கு எங்கே என்ன மாதிரி இருக்குங்கன்னா, இல்லை இது மாதிரி போனேன், அப்போ அங்கே மாயா இருந்துக்கிட்டு இது மாதிரி வாங்க என்ன திரும்பியும் சந்தோஷமாக பணம் வாங்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதான் மனசுக்கு என்ன மாதிரி போயிடுச்சுங்கிறாங்க. அவள் திரும்பி நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காள் இப்போ அப்படிங்கிறாங்க. அப்போனா இப்படி நம்மள்ட்டே பண்ணுறாலே இது மாதிரி, அப்போனா ஜனனி அந்த குடும்பத்தில் தானே இருக்கா, ஜனனியை ஏதாச்சும் இது மாதிரி தினம் பிரச்சனை பண்ணிட்டு தானே இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜனனியோட அப்பாவும் சுமதி அது இதுன்னு சொல்லாத, இது மாதிரி மாப்பிள்ளை இருக்கார்ல, மாப்பிள்ளை இது மாதிரி நல்லபடியாக இது மாதிரி ஜனனியை பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, இனி நம்ம பயப்பட தேவையில்ல, நீ ஒன்றும் அது இதுன்னு நினைக்காதங்கிறாங்க. அப்போ அது ஜனனியோட அம்மாவும் இது மாதிரி என் பொண்ணை நீ தான் சாமி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிறாங்க. அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா சந்தோஷ் தனியாக நைட்டு மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜனனியும் வந்து என்னங்காச்சு ஏன் தூங்கலையாங்கிறேன். இல்லைங்கிறாங்க. ஏன் என்னாச்சு என்ன மாதிரி இருக்கீங்களே, என்ன என் மேலே கோமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி நான் தாங்க தப்பு பண்ணிட்டேங்க. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, இது மாதிரி நீங்கள் எப்படி எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பம் மாதிரி நினைக்கிறீங்க, ஆனால் நான் நினைக்கிறதில்லங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஜனனி சொல்கிறேன். இது மாதிரி மாமா மத்தியானமாக ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்கன்னா, இன்னும் அப்பா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க, என்ன விஷயங்கிறாங்க. இது மாதிரி என் பொண்ணை நல்லா பார்த்துக்குங்க, என் பொண்ணை கை விட்டுறாதீங்க அப்படிலாம் சொன்னாங்கங்கிறாங்க. ஏன் அப்பா சொன்னாங்க, ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறேன். இல்லைங்க அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, இது மாதிரி என் மேலே தாங்க தப்பு, இது மாதிரி உங்களை நான் நல்லா பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு ஜானி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் சொன்னால் அதெல்லாம் உண்மையாயிடாதுங்க, இது மாதிரி இனிமேல் உங்கள் குடும்பம் என் குடும்பம் மாதிரி தான், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜானிக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம அனிதாவை காட்டுறாங்க. அனிதாவும் பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம நவீனோட நினப்பிலே இருக்காங்க. அவங்க அண்ணியும் வந்து வா வந்து சாப்பிடுங்கிறாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், நீ எதுக்கு வந்த நவீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீ எது பேசிகிட்டு இருக்கே அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு, இது மாதிரி நான் இங்கேருந்து போகணுன்னா நீ என்னை கட்டி பிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் சொல்கிறாங்க. நான் கட்டி பிடிக்க மாட்டேங்கிறேன், அப்போலாம் நான் போக மாட்டேங்கிறேன். சரி கட்டி தானே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அனிதா நவீனை கட்டி பிடிக்கிறத நினச்சிட்டு அவங்க அண்ணியை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஐயோடே உடிடி என்னடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்க. ஐயோ அண்ணியா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுற உனக்கு என்னாச்சுங்கிறாங்க. இல்லை நீ இது மாதிரி நீங்கள் குண்டாக இருக்கீங்களா என்ன எதுவும் கட்டி பிடிச்சங்கிறேன். வர வர உனக்கு என்னமா ஆச்சு, பைத்தியம் தான் பிடிச்சிச்சு, சரி முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நமக்கு எந்நேரமும் நவீனோட நினப்பாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதாவும் யோசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கௌதம் வராங்க. என்னடா 2 நாளாக ஆளே காணுங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள இது மாதிரி ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்ன ஃபாரினா, அதான் ஃபாரின் போகலான்ட்டு இருந்தேன், நீ அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு அதான் வந்தாங்கிறேன். என்ன விஷயம் மாப்பிள்ளங்கிறேன். ஓ அப்படியாடா, இது மாதிரி 3 நாளைக்கு நம்ம வெளில போகிறோங்கிறாங்க. வெளில போகிறோமா, கோவாவா இல்லை பேங்காக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, அங்கெல்லாம் போகலான்னு உனக்கு ஆசை இருக்காங்கிறேன். இல்லை மாப்பிள்ள உன் செலவில் போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்தாங்க. இல்லைடா இது மாதிரி 3 நாளைக்கு குருஜியோட ஆசிரமத்துக்கு போகணுங்க. என்னது ஆசிரமத்துக்கா, அதெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைடா போயிட்டு வருவாங்க, நீனாச்சும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஆசிரமத்துக்கு வந்து என்னடா செய்ய போகிறாங்க. சரி வள்ளியை நீ போடாங்கண்ணே, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டால கண்டிப்பாக வருவாங்க, நான் எங்கடா கெஞ்சினுங்கிறேன், நீ தான் கொஞ்சம் கேட்குறல, நான் கண்டிப்பாக வரேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா வீட்டில் வெளியே உட்காந்து பார்த்திங்கன்னா கார்டனில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜனனி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா டீ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மாயாவும் மாமா இது மாதிரி ஆசிரமத்துக்கு போகிற விஷயத்த நீங்களே எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க அப்படிங்கிறா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா நாளைக்கு இது மாதிரி ஆசிரமத்துக்கு போகிறோம், தொடர்ந்து 3 நாளைக்கு அங்கே தான் தங்க போகிறோம், எல்லாம் ரெடி ஆகிடுங்கிறாங்க. சரிங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நவீனம் இல்லைப்பா நான் வரலப்பா, நீங்கள் போய்ட்டு வாங்க எனக்கு வேலை இருக்குங்கிறாங்க. அப்படி என்னடா வேலை இருக்குங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு ஒரு வேலை இருக்குங்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மாயாவும் இது மாதிரி நவீன் அப்படி ஆசிரமத்துக்கு வராமல் எங்கே போகிறாங்கன்னா ஆர்த்தியும் இது மாதிரி நவீன் அப்படி எங்கே போகிறேன், என்ன உனக்கு முக்கியமான வேலை இருக்குங்கிறேன். எனக்கு என்னமோ வேலை இருக்குது, உனக்கு என்ன, நீ எதுக்கு நான் எங்கே போகிறேன் என்ன எதுன்னு கேட்குறேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தியை திட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் ஏன் நவீன் ஆர்த்தி மேலே கோவப்படுறாங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாயாவும் மாமா இது மாதிரி ஆசிரமத்துக்கு குடும்பத்தோடு போகிறதான்னு சொல்லியிருக்கோம், இப்போனா நவீன் மட்டும் வரலன்னு சொல்கிறானேங்கிறாங்க. நவீன் நீ வரணும், எல்லாம் சேர்ந்து தான் போகிறவங்க. சரிப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கடுத்து அப்படி பார்த்திங்கன்னா நவீன் கிளம்பி பார்த்திங்கன்னா
நம்ம அனிதாவை பார்க்குறதா அவங்களோட காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷம் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கண்ணாங்கிறாங்க. இது மாதிரி வரும்போது அப்பாவுக்கு இது மாதிரி மெடிக்கல்லேருந்து மருந்துலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன்னாங்கிறேன். சீக்கிரமாக வா நம்மளாம் கிளம்பணும் அப்படிங்க. சரிண்ணா இந்த உடனே வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்திங்கன்னா அனிதாவோட காலேஜுக்கு போயிட்டு அனாமிகாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அனாமிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அனிதா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கங்கிறாங்க. இது மாதிரி எங்கெங்கே இருக்கீங்கிறாங்க. இது மாதிரி காலேஜில் தான் இருக்காங்க. நான் இது மாதிரி 3 நாளைக்கு எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இது மாதிரி ஆசிரமத்துக்கு போகிறோங்க. அதனால் 3 நாளைக்கு ஃபோனோ இல்லை மெசேஜோ அனுப்ப வைக்காது. ஏன்னா அங்கே டவர்லாம் இருக்காது. அதனால் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேங்கிறேன். என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி உங்கள் காலேஜில் தான் இருக்குங்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அனிதாவும் அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நவீன் வேறு என்னை பார்க்க இங்கே வந்துட்டானே, இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அனிதா யோசிச்சுட்ருக்காங்க. இதோட பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சீரியலும் முடியுது.